நேற்று ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடு அம்மா. இந்த விளையாட்டுலாம் வேண்டாம்மா, காலங்கத்தா ஏடாடாம போயிடாமா. அந்த மாதிரி ஏதாவது ஆகும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதே. சரியான மக்கள். கையில அந்த எலுமிச்சம்பழம் வந்தது, அது எப்படி? இதுக்குதான் அப்படி கூப்பிட்டியாக்கும். பாத்துவாமா. இல்லையம்மா, போகும்போது கட்டி வச்ச மல்லிகை முட்டு மாதிரி போனேன், இப்ப இப்படி உருந்து போய் வந்து நிக்கிற. ஐயோ, எந்த பாவை பையன் பிரேக் வயர புடுங்கறானோ அவன் கண்ண பாம்பு புடுங்க. ஐயோ, வண்டி மரத்துல மோதி விழுந்துட்டாப்பா. பாவம், எலும்பு சம்பளம் ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போட்டுருக்கு. ஓகே, என் நிலைமையை பாத்தீங்களோ? தெருவுல போறது வருதுங்களா என்ன கேலி பண்ணுது. சரி, இடத்த காட்டுமா, எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்லு, நான் பாக்குறேன். நான் சொல்ல மாட்டேன், நீயே பாத்துக்கோ. நீ சொல்லணும், எங்க போய் கை வைக்கிறதுனா? எங்கயா? இல்ல. இங்க? இங்கயா? இல்ல. நீ சொல்லாத, அப்படியே ஆஸ்பத்திரி அள்ளிட்டு போங்க. ஒண்ணும் பண்ணாத. ஏண்டி கழுத்தை காட்டாம தாலி எப்படி கட்டுறது? உடம்ப காட்டாம வைத்தியம் எப்படி பாக்குறது? ஏன் காட்டுறத பார்க்க முடியும்? சரி சொல்றேன். கொன்னுடுவேன் படுவரத்து. ஏண்டா அழுவ? ஆளுகல்லண்ணே, ஆனந்துக்கு நீர் விட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்குடா? நீ சுளுக்கு எடுக்கிறத பார்த்துட்டு அதான் வருது. இது மாதிரி எவ்வளவோ சுளுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஆமா ஆமா, வா போலாம். வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, அவங்க எல்லாம் போயாச்சு. நீ என்ன கனவா கண்டுகிட்டு இருக்க? என்கிட்ட பேச வந்தியா? ஆமா. என்ன பேச போற? நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் எங்க உதவி பண்ணேன்? உன் இடுப்பு தான் உடைச்சு விட்டேன். நீ இடுப்ப உடைச்சிருந்தால் தானே அவர் கைய மேல பட்டுது. ஓ, கதை அப்படி போதா? இதேதான் இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு போறா. என்னடா இது, நான் கெடுதல் பண்றது கூட நல்லதா முடியுது. ஆண்டர் போது மேற்கொண்டு விஷயத்தை சொல்லுவோம் இல்லையாமா? என் மனசெல்லாம் அவர் நிறைஞ்சிருக்காரு. ஆனா அவர் மனசுல நான் இருக்கிறேன் இல்லையான்னு தெரியல. ஊருக்கெல்லாம் குறி பார்த்து என்ன பிரயோஜனம்? அவரை குறி வச்சு பிடிக்கவே முடியல. சரி, அவர் கைய பார்த்து மனசு தெரிஞ்சுக்கலாம்னா கைய என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாரு. நீ கவலைப்படாத இல்லையாமா? அந்த முருகன் இருக்கானே, முருகன். எந்த முருகன்? அவன் தான் அந்த வெற்றி வடிவேலன். காட், அவன் குறைத்தி வள்ளிய பிக்க பண்றதுக்காக வேடன் வேடன் விருத்தன் எல்லா வேஷமும் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தான். வேலையாகல. கடைசியில என்ன ஆச்சு? அவங்க அண்ணன் பிள்ளையாரு அவன் பொசிஷனை விட்டு இறங்கி வந்து அந்த மேட்டர் ஓகே பண்ணி விட்டான். அந்த முருகனுக்கு பிள்ளையாருன்னா வெள்ளையம்மாளுக்கு இந்த குப்ஸ் நான் கேரட் பண்ணி விடுறேன். கப்ஸ் பிடிச்சு போயிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் காலை கொடுத்தா. பாட்டி 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 பாட்டி, நான் இல்ல உன் பேரன். அட, நீ எதுக்குடா குறுக்கால வந்த? இவன் தானே என் பேர. ஏன் பாட்டி, உன் பேரன் மேல அவ்வளவு பாசமா உனக்கு? ரொம்ப நாளைக்கு ஏக்கமா? இல்ல இல்ல இல்ல, பேரனை புரிஞ்ச ஏக்கமா? நானும் என்ன ஏன்னா இப்படி பாட்டுக்கு தானே சொல்லவே இல்ல. ஆமா, இதெல்லாம் சொல்லிட்டே தெரியவாங்க. இந்த கிழவியோட இம்சை தாங்காம தானே திருவிழாவுக்கு கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்தேன். இப்ப இங்க வந்து உயிரை வாங்கலாம். என்ன கட்டிய மண்டே பேராண்டி கருவாப்பா இல்ல. கலரை பத்தி பேச டென்ஷன் ஆகுமா? எனக்கு உன்னை விட்டு வேற யாருடா இருக்காங்க? ராசா, நீ அது சொல்லப்படாதா? ஏன் பாட்டி, உனக்கு என்ன வேலை தெரியும்? அப்படி கேளு ராசா. நல்ல கெளுத்தி மீன் குழம்பு வச்சு வெறா மீனை வறுத்து வாய்க்கு ருசியா வக்கனையா சோறு போடுவேன். பாட்டி, நீ மீன் குழம்பு டேய், பாட்டியை வீட்டுக்கு கூட்டு போடா, நான் மீனோட வரேன். ஓகே 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 ஓகே. பாட்டி, சோத்த போட்டு நீ வாடல போயிட்டா மீன் குழம்பு பார்த்து மூக்க தொலைக்குது.
சீக்கிரம் வாத்தா. அட ஏன்டா போய் இப்படி பறக்குறீங்க? இதோ ஆடிச்சு வந்துகிட்டே இருக்கேன். அப்பா வந்துருச்சுடா. அண்ணா எதுக்கு எல்லா சாமியும் சேர்த்து ஒரே கும்பிடா கும்பிட்டுக்கா? எதுக்குடா? இல்ல கிளவி கையில் எடுக்கிறதுல உப்பு புளி உரப்பு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு சோழிய முடிச்சிட போகுது. கையங்காலம் கின்னு இருக்கு, அதுக்கு ஏன் அணுங்க போகுது? எப்படியோ உங்க அண்ணுக்கு நல்லா தெரிஞ்சா சேர்த்தான். ஊத்து கிளவி. ஓகே 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 ஊத்து. நான் எவ்வளவோ மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்கேன், சூப்பர். சாப்பிட்டவே இல்லை இந்த மாதிரி. இந்த குழம்பு வச்ச கைக்கு தங்க காப்பு போடணும். ஆமா போடுற கீட்டு போறீங்க. ஏ கிளவி, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற நீ? ஆட சும்மாறா. ஆம்பளைங்களை பத்தி தெரியாதா? ருசி இருக்கிற வரைக்கும் பாராட்டுவீங்க, ருசி கெட்டு போச்சுன்னா போடி வக்கத்தை சிரிக்கின்னு விரட்டுவீங்க. எங்களுக்கு தெரியாதாக்கும். என்ன இந்த கிளவி என்ன வார்த்தை சொல்றாங்க கால வரலையா? குழம்பு சூப்பரா. இந்த ஐர மீனை அப்படி உசுரோட அப்படி அடிச்சிட்டு கிளவி சாப்பிடு. சூப்பர் சாப்பிடு. உசுரோட பிடிச்சி அடிச்சுக்காங்களா? ஏ கிளவி நல்லா கேட்டுக்க. கொடுத்த வாக்குறுதி தவற மாட்டாரு எங்க அண்ணன். பில்லுக்கு அர்ஜுனு சொல்லுக்கு எங்க அண்ணன். மண்ணை குலைச்சு சோத்துல அப்புறம் மாதிரி சோத்த குலைச்சு அப்புறம் பாக்குறியா? சோத்துக்காக லோ 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 அலையிற பார்ட்டி நினைக்கிறேன் இல்ல? கேவல கால தங்க காப்பு போட மாட்டாரா அவரு? பாக்குறியா பாக்குறியாங்க? என்னடாச்சுங்க? என்ன ஆச்சா? கிளவி என்ன வார்த்தை சொல்ல பாத்தியானே? என்ன? தங்க காப்பு போட உனக்கு வாக்கு இல்லையா? இப்ப நான் சொன்னேன். நம்ம யாரு? நம்ம கௌரவம் என்ன? வெறும் நினைச்சிட்டானே? சும்மா சொல்லிட்டு போவாங்க நாங்க. அதானே. என்ன என்ன சொல்ல வேண்டியது என்ன போட்டு அடிக்கிற நீ? பாரு என்ன என்ன பாரு. அப்படி நீங்க நீ முதல்ல சொல்லிருந்தா காப்பு கொண்டு போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு இருப்பேன். இப்ப என்ன பண்ற? ஓ ரோசம் என்ன தெரியும்? ஓ ரோசம் என்ன தெரியும்? ஓ ரோசம் ஓ ரோசம். யார் நினைச்சிட்டா கிளவி? நம்ம எல்லாம் சொன்னதுதான். இப்ப காட்டுறேன். இது எனக்கு வரப்போற பொஞ்சாதிக்காக நான் ஆசையா பண்ணி வச்சிருந்த காப்பு. என்ன பாட்டு? ஒண்ணு இல்ல ராசா, காப்பு போட்ட கைக்கு சொடுக்கு எடுத்து விடலாம்னு ஆசையா இருந்தது. அதே நாங்களும் எடுத்துக்கிறோம். விடுங்க. அப்ப நான் அழுதுருவேன். எடுத்துக்க. 5 வரக்குள்ள தானே எடுப்பேன். எடுத்துட்டு போ. ஏன் ராசா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருக்கேன். கேளு. கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நினைச்சுக்கல. கல்யாணம் பண்ற வயசுல இப்படி தனியா படுத்துட்டு இருக்கியே, மனசுக்குள்ள எவ்வளையாவது நினைச்சு வச்சிருக்கியா? இல்ல. சரி அதை விடு. கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையாவது இருக்கா? அது இல்லாம இருக்குமா? பொண்ணு உள்ளூரா? நம்ம ரேஞ்சுக்கு உள்ளூர் ஆளே கிடையாது. உலக அளவுல ஒரு சுஸ்மிதா சென், ஒரு ஐஸ்வர்யா ராய், ஒரு டெமி மூர், ஒரு மடானா, ஒரு சமந்தா பாக்ஸ், ஒரு ராணி ஜெயராஜ், ஒரு ஐவன் கிளிவா, அந்த ரேஞ்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா பேராண்டி? குளிச்சிட்டு இருக்கேன்டா. குளிச்சிட்டு வரேன். குளிச்சது போதும், உடம்பு தெரிஞ்சு வரேன். சீக்கிரமா வா. விட மாட்டாரு போல இருக்கே. ஐயோ, பிக்குமுடி எங்க போச்சு? தோப்ப முடியாது தெரியா? அது எங்கிட்ட இருக்கு. வெளியமா கழுவி வெளியே வா. ஐயோ, சும்மா மாட்டிக்கிட்டேன். சக்கரை கோட்டை கம்மாவில சாஞ்சி கிடக்கிற வெள்ளரிக்கா மாதிரி இருந்துகிட்டு என்கிட்ட நடிப்பு காட்டுறியா நீ? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த குப்ஸ் இல்ல குப்ஸ், அவ
அவன் தான் எனக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு இந்த மாதிரிலாம் நடின்னு சொன்னான். அவன் நடின்னு சொன்னா நீ நடிச்ச. இப்போ நான் அவனை போய் கடின்னு சொல்றேன், போய் கடிச்சிரு. நீ புருஷனை தவிர வேற யாரையும் கடிக்க கூடாதுன்னு சாகும் போது எங்க அம்மா சொல்லிட்டு செத்தாங்க. அதனால நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு ஒன்னை இழுக்குதாயா. வெயிட்டிங்காயா அண்ணே, ஜாலிதான். நேத்து கிழவிகையால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கோழி குழம்பு, அதுவும் விட கோழியா பிடிச்சு வந்திருக்கேன். பின்னிட வேண்டியதான் பின்னி. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? வர வர கிழவி என்ன விட ஓமன் ரொம்ப பிரியமா இருக்கு. நீ கிழவி கையால ஒரு நாள் சாப்பிட்டதுக்கு கால. ஆமா, என்ன கிளைய விட்டு விட்டு தனியா உட்காந்துருக்க? நீ விட்டாலும் அது ஒண்ணு விடாத. எங்கண்ணே கிழவி? என்னது என்னது? ஐயோ, இது எங்க இங்க? ஏண்டா என்ன மேக்கப் போறீங்களா நீங்க? யாரு? நான் அப்படி சொல்லவே இல்லையா. ஏண்டா தெரியாது நினைச்சாரு. கையில காப்பு போடும்போது பாத்துட்டா அவன் கையை தொடர்ந்து எனக்கு நீங்க சேர்ந்து ஏமாத்துறீங்களா? என்ன வேஷம் போடுறீங்களா? வெளியமா என்ன ரேவதிமா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஊருக்குள்ள உன்னை பத்தி பெருமையா சொல்றாங்களே, என்ன சொல்லிக்கிறாங்க? நீ கை பார்த்து சொன்னா சொன்ன வாக்கு சொன்னபடியே பலிக்குமாமே. இதுல என் கையில என்ன இருக்கு தாயி? எனக்குள்ள இருக்கிற ஜக்கமா தானே சொல்றா. நானும் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன். அது நடக்குமா நடக்காதான்னு கொஞ்சம் என் கையை பார்த்து சொல்ல. இதுக்கு கையை எதுக்கு பார்க்கணும்? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. லவ் தானே? ஆமா. அது எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? நானும் உங்களை மாதிரி வயசு பொண்ணு தானே, எனக்கு தெரியாதா என்ன? அப்ப நீயும் யாரையும் லவ் பண்ற? யாரது? லவ் பண்றேன், ஆனா உங்க லெவலுக்கு பெரிய இடம்லாம் இல்ல. ஏதோ என் தகுதிக்கு அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருக்கேன். சரி சரி, நான் மனசுல நினைச்சது நடக்குமா நடக்காதுன்னு பார்த்து சொல்ல. கல்லுக்குள்ள இருக்கிற தேரை மாதிரி முள்ளுக்குள்ள இருக்கிற ரோசா உங்களுக்காக ஆன போராட்டம் அத்தனையும் நடக்கும். ஆனா ஜெயம் உங்களுக்கு தான். நீங்க மனசுல நினைச்ச மகாராசனையும் கல்யாணம் பண்ணிக்குவீங்க. என்னம்மா அது? ஒண்ணும் இல்ல மாமி. ஒண்ணும் இல்லையா? என்னமோ வச்சு பாத்துக்கிட்டு இருந்த? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல மாமி. குடுக்கறே இல்லையா? மம்மி, நீங்களும் டாடியும் என்ன சொன்னாலும் நான் பாண்டிய நகல தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உண்மையா தான் சொல்றியா? நிச்சயமா? ஆமா மம்மி. இதுக்காக தானே நம்ம இங்க வந்ததே. கும்பிட போன தெய்வம் வலிய வந்து வரம் கொடுத்த மாதிரி இப்படி ஒரு நாளைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மம்மி, அவசரப்பட்டு அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடு. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஓகே? வா பாண்டி. கோயிலுக்கு போயிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். பிரசாதம். எங்க பேருக்குலாம் அர்ச்சனை பண்ண மாட்டீங்களா? ஏய், அம்மா பேர்ல பண்ணா என்ன, உன் பேர்ல பண்ணா என்ன, எல்லாம் ஒண்ணுதானடா. சரிடா பாண்டியா. வர வர திமிரு ஜாஸ்தியாச்சு உனக்கு. அது விளையாட்டு பொண்ணு தானே, அதுக்கு என்ன தெரியும்? இந்தா வா. போய் பூஜை ரூம்ல வச்சிடு போ. நான் வரேன்க்கா. பாண்டி, என்னக்கா? உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும் பாண்டி. சொல்லுக்கா. வந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. என்ன அக்காவும் தம்பியும்? பாண்டிய ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தா நீயே இங்க இருக்க. என்னோட துணி 4 அழுக்கா இருக்க, அதை லாண்டரியில போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க இது? தம்பியை போய் அழுக்கு துணி எல்லாம் எடுக்க சொல்லிட்டு மச்சானுக்கு இதோ நான் போகாம வேற யார் பண்ணுவா? மச்சான் சூப்பர் கலர் கொண்டு போய் கொடுத்து பிரமாதமா துவைச்சிட்டு வரேன். புத்தாலி